ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கனகாமர பூச்செடி பற்றி பார்க்குறோம். நிறைய கனகாமரம் வகைகள் இருக்குது. அதில் இருந்தாலுமே மஞ்சள் நம்ம கண்ணை பறிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட்டு, டெல்லி கனகாமரம், பச்சை கனகாமரம் கூட பார்க்கலாம். அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. வேலி ஓரங்கள்லாம் நிறையவே இருக்கும். இப்போ அது ரேர் வெரைட்டியில் கூட சேர்த்துட்டாங்க. இருந்தாலுமே நம்ம வீட்டில் வளர்க்குற கனகாமரம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். டெய்லியுமே இவ்வளோ பூக்கள் பூக்கும். ஆனால் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பறிப்பேன், கூடுதலாக வரும் அப்படின்றதுக்காக. இந்த ஊசி கனகாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் பறிக்கும்பொழுது ஒரு முழம் அளவுக்கு கூட வருங்க. தனியாகவே கட்டுவேன், இல்லை மல்லியோட சேர்த்து கட்டுவேன். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பூக்கள் பூக்கணும் அப்படின்னா உங்களுக்கான விதையும் நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். கூட செடியும் இருக்குது. இது கூடவே டெல்லி கனகாமரம் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு டார்க் ரெட் இருக்கும் பாருங்கள். அந்த கனகாமரமும் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கனகாமரத்துக்கு சீசன் டைம் இருக்கும்பொழுது இன்னும் கூடுதலாக பூக்கும். மற்றபடி வருஷம் முழுக்கமே பூக்கக்கூடியது அப்படின்னா இந்த கனகாமரத்தை சொல்லலாம். எல்லா நாளுமே நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சுருந்தா கூட விதை விழுந்து விழுந்து நிறைய செடி உற்பத்தி ஆகும். அதை களை செடின்னு சொல்லி நம்ம பிடுங்கி போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 செடி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நீங்கள் பூவே வெளியே வாங்க வேண்டியது இல்லைங்க. கனகாமரம்லாம் இப்போ யாருமே ரொம்ப வைக்கிறது இல்லை. கதம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2008லலாம் கூட 2 ஜடை போட்டு கதம்பம் இருக்கு இல்லையா, பூ வீட்லேயே நிறைய பூத்துருக்கும், வச்சு கட்டிட்டு நானும் என் தங்கச்சியெல்லாம் அழகாக ஸ்கூலுக்கு போவோம். அப்போ இருந்தது இப்போ நிறைய பேர் தலையில் பார்க்கவே முடியல. ஏன் செடியே பார்க்க முடியல. நர்சரியில் இருந்தால் உண்டு, இல்லை ஏதாவது வீடியோஸில் பார்த்தா தான் உண்டு இல்லையா. அப்படி உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா நான் விதை கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். அதோட சேர்த்து கனகாமரம் செடியை வளர்க்குறத பற்றியும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 5 பெஸ்ட் உரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கிட்ட கனகாமரம் விதை கொஞ்சமாக தாங்க இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றும்பொழுது தண்ணி பட்டு பட்டு வெடிச்சிரும். நம்ம எவ்வளோ விதை கலெக்ட் பண்ணாலும் பார்த்து பார்த்து வச்சா கூட, இப்போ ரீசனாக மழை வேறு வந்தது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மழை துளிகள் பட்டு எல்லா விதைங்களும் டக்கு டக்குன்னு வெடிச்சு போச்சு. அதனால் கொஞ்சமாக தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பட் ரோஸ், டேபிள் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 15லேருந்து 20 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு நான் கொடுக்குறேன். 15 கலர் ஒரு பண்டல் மாதிரி கட்டிங்ஸை நான் கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் வேணுன்றதை வாங்கிக்கலாம். நான் தனியாக பேக் பண்ணி அனுப்ப போகிறதில்லைங்க. நீங்கள் டெலிவரி சார்ஜும் கொடுக்க போகிறதில்ல, ஃப்ரீ தான். ஆனால் நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, நான் உரங்கள்லாம் வாங்குறேன் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட சேர்த்து அதை அனுப்புவாங்க. நீங்கள் வாங்குகிற பொருளோட ரேட்டை பொறுத்து அவங்க கட்டிங்ஸோ இல்லை விதையோ ஏதாவது கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் மண்டேக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நிறைய பேர் வாங்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கனகாமரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு கட்டிங்ஸ்லாம் வச்சு வளர்க்க முடியுமான்னா இது வரைக்கும் நான் வளர்த்தது கிடையாது. விதை மூலயமா வளர்த்துருக்கேன். அதே மாதிரி செடியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். மஞ்சள் கனகாமரம்லாம் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் ரொம்ப ஸ்பெஷல். அங்கே கிராமத்தில் நிறையவே இருக்கும். அங்கேருந்து கொண்டு வந்து கூட நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்ததாக நர்சரியில் கூட கிடச்சிருந்தது. ஆனால் ரேட் கூடுதலாக சொல்கிறாங்க. மற்ற கனகாமரத்தை கம்பேர் பண்ணும்பொழுது மஞ்சள் அப்படின்னாலே 120 கூட விற்கிறாங்க. இருந்தாலுமே நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இது கலரே எனக்கு தெரியாமல் இருந்தபோது கூட நல்லா வளர்ந்து வந்துச்சு. பரவாயில்ல, எந்த கலராக இருந்தாலும் நான் வளர்த்து பூ எடுக்கணும்னு சொல்லி வச்சப்போ மஞ்சள் தாங்க அவ்வளோ செழிப்பாக வந்திருந்தது. வச்சதுலேருந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது. இந்த ஊசி கனகாமரம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து விதை போட்டு நாற்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கட்டி வச்சுருக்கேன். வெயில் ரொம்ப படுற இடமா வைக்கணும். தொட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேறு ஏதாவது தொட்டியில் ஒரு பப்பாளி மரமோ இல்லை கொய்யா மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். தனியாக நீங்கள் தொட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நான் அப்படி தான் சேர்த்து வைக்கிறது உண்டு. நிறைய செடிகள் இருக்கிறதால கூட ஏதாவது தொட்டிக்குள்ளே வச்சுருவேன். ஒரு கனகாமரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்பாளி செடி சப்போட்டா இருக்குது பாருங்கள், அந்த செடிக்குள்ளே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்லி செடிக்குள்ளே வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் அந்த மஞ்சள் கனகாமரம் வேறு ஒரு தொட்டியில். எல்லாமே தனியாக தொட்டி வைக்காமல் கூட வேறு செடியோடு சேர்த்து தான் வைக்கிறது உண்டு. அந்த செடிக்கு கொடுக்கக்கூடிய சத்தும் இந்த செடிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கூடுதல் கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். வெயில் நல்லா படுற இடமா வைக்கணும். அடுத்ததாக மண்கலவை, எல்லா விதமான மண்கலவை நல்லா வளரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புல் பூண்டு முளைகிற மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் கூட கனகாமரம்னா சூப்பராக வளருங்க. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க. வெயில் காலத்தை பொறுத்து காலையில் ஒரு முறை விடுறீங்க, இல்லை ஈவினிங் ஒரு முறை விடுறீங்கன்னா அதுவே போதுமான அளவு. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் விடுறேன், செடிக்கு மண்ணில் ஈரம் இருக்குது அப்படின்னா அதுவும் போதுமான அளவு. டெய்லி ஓவர் வாட்டரிங் 2 வேளையும் பண்ணாமல் இலைங்களுக்கு மேலே நீங்கள் தெளிக்கலாம். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் ரொம்ப வரவே வராதுங்க கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும். அந்த காய் புழு ஒன்று மட்டும் தான் வரும், அந்த மொட்டுக்கல்ல புழு இருக்கும். அதுக்கும் நீங்கள் பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க. நான் கொடுக்குற உரம்னு பார்த்தீங்கன்னா
கடையில் வாங்கி கொடுக்கறதுனா கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். புண்ணாக்கு கரைசல் செடிங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி லிக்விடாக மோஸ்ட்லி இந்த வெயில் காலத்தில் கொடுக்கறது உண்டு. இல்லை நீங்கள் கிரானுல்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா மண்புழு உரமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சா போதும். இல்லை கடற்பாசி நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டுங்க. இது எல்லாமே முழுக்க ஆர்கானிக் தான். நான் கெமிக்கல் எதுவுமே செடிங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோல் கரைசல், பழக்கரைசல். நாங்கள் எப்பொழுதும் பழக்கரைசல்னால் யூஸ் பண்ணுறது உண்டு. வீட்டில் வாங்குகிற பழங்களுடைய தோலை கண்டிப்பாக செடிங்களுக்கு கொடுப்பேன். அது தண்ணியில் ஊற வச்சு இல்லை மிக்சியில் போட்டு மசியை அரைச்சிட்டு ஃபர்மெண்ட் பண்ணுவேன். நீங்கள் கொண்டு வந்து எடுத்துன்னு வந்து ஒரு செடிக்கு அப்படியே ஊற்றத்தை காட்டிலும் ஃபர்மெண்ட் பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா மும்மடங்கு சத்து செடிங்களுக்கு போகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே ஒரு 10 நாளைக்கு இடைவெளியில் தண்ணியாக விடும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக உரம் சேர்த்து விட்டுருங்க. அதிகமான உரங்களும் கொடுக்க தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் விதைகள் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். கட்டிங்ஸ் ஒரு 15 பேருக்கு அளவுக்கு நான் கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்களும் வாங்கிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.